அப்பா சொல்லுங்க சார். அதே போல அன்னபாரதி அவர்கள் சொல்லவே தேவையில்லை, அதுக்காக நாங்கள் நேரடி நிகழ்ச்சிக்குள்ள போறோம். சொல்லாம போயிருவீங்கன்னு தெரியும். சரி, உண்மையிலே அன்னபாரதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்றல்ல இரண்டல்ல இந்த வயசுல 36 விருதுகள். நன்றி சார், நன்றி 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 சார், நன்றி. தேங்க்யூ சோ மச். வாங்கலாம் நினைச்சிச்சு, யாரும் கொடுக்கல. நீங்க எங்களுக்கு கூட்டு வந்ததே எங்களுக்கு விருதே கொடுத்த மாதிரி. அண்ணா நான் மேல அவார்டு வாங்கியிருக்கேன், நம்புங்க நான் தயவு செய்து. ஆமா, நேத்து காலோட கருவாடு காக்கல வாங்கியிருந்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதாவது ஒண்ணு நல்லதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவோம். நான் தொலைக்காட்சியில வந்து பேசுறப்ப என்னுடைய வயசு 25. ஆனால் அன்னபாரதி அவர்கள் வெறும் 7 வயசுலயே டிவியில் வந்ததான் அவங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. தேங்க்யூ. அப்பயே புதிய டிவியில காணவில்லை சிறுமியை, பச்சைக்கார் பாவாடை மஞ்சள் கலர் சட்டை போட்ட இந்த பொண்ணை என்ன கலாச்சோம்னா அந்த அண்ணன் சிரிப்பை பாருங்க. அவர் இப்ப சிரிக்கலாமா? முத செல்லக்கண்ணு ஏழையாளுக்கு ஒரு ஜோக் அடிச்சார்ல, அது இப்பதான் புரிஞ்சு சிரிக்கிறார். எனக்கு என்னமே இந்த இடம் ரொம்ப ஒரு இடம் மட்டும் இல்ல, ஆட்களுமே ஏதோ கோயிலுக்குள்ள இருந்த மாதிரி தான் ஒரு. ஏன்னா யாரெல்லாம் சிரிக்க பழகிறானோ அவன்கிட்ட வன்முறை இருக்காது, கெட்ட விஷயம் இருக்காது, குரோதம் இருக்காது, ரொம்ப புனிதமா மாறிடுவாங்க. எப்படி கோயிலுக்குள்ள நீர் போனோன்னா அது தீர்த்தமா மாறுதோ, இசை போனோன்னு மியூசிக் போனோன்னு கீர்த்தனையா மாறுதோ, இறைவனுக்காக நடக்கிறது எப்படி நடைபயணம் இல்லாம பாத யாத்திரை மாறுதோ, நீங்க சிரிக்கும் போது உங்க இதயம் வந்து கோயிலாக மாறுது அப்படின்னு தான். உண்மையிலே சிவராத்திரி அன்னைக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு ரசிக பெருமக்கள் பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று சொன்னால் முண்டாசு கவிஞன் பாரதி என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆன்மீக நிறைந்த பூமியில சிவராத்திரி அன்னைக்கு பேசுறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியம் தான் நான் நினைக்கிறோம். உண்மையிலே சிவ பக்தர்களுக்கு ஒரு பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஆமா, இதுக்கு நேரம் ஒரு கயிறு கட்டுவாங்க, 2 பேர் நடந்து போய் அந்த விழுகாம அங்க வரைக்கும் போகணும். எதுக்காக இப்ப இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கோம்னா, ஒரு இடத்துல 6.5 மணி நேரம், இன்னொரு இடத்துல லேட் ஆயிடுச்சு சொல்லி விரைவா வந்தோம்னு. ஆனா இதே நேரத்துல எங்களுக்கு என்ன முழு மன திருப்தினா வந்தா ஒரு 20 பேர் இருப்பாங்க அப்படி சொல்லி நினைச்சு வந்தோம். 2 பேர் 2 வீலர்ல போனவங்க திரும்பி ஓடியாந்தாங்க. எதுக்காக எந்த காரணத்தை கொண்டு இவங்களுக்கு மேடைக்கு விட்டுறக்கூடாதுன்றக்கா தடுக்கிறதுக்கு வந்தாங்க. சார் ரசிகர் கூட்டம் சார், உண்மையான ரசிகர் கூட்டம் சார். இவ்வளவு தூரம் இந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், தூக்க வரலைன்னு அர்த்தம். 60 வயசு தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி கொவட்டுகளும் குத்து முகரைக்கும் உனக்குலாம் சிரிப்பு. சார் ஓகேங்க சார், டேரக்டா நீங்க பேசுனா அவங்க சிரிக்க. ஆமா சார், நீங்களே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க வேலை வெட்டியில வந்து உட்காந்துருக்கோமா? ஆரம்பிங்க. உண்மையில பெண்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன் சார். நீங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க, நான் ஆண்களுக்கு கொய்யாப்பழமா பேசுறேன். இங்கேயே ஒரு பழக்கடை போட்டு உட்காந்துரும். நான் கொய்யாப்பழத்துக்கு அந்த மனுஷன் வெறித்தனமா கை தட்டிட்டு இருக்கிறாரு. அவனேன்னு சொல்றதுக்கு பதிலா சிவனே சிவனேன்னு சொன்னாலே கோடி புண்ணியம் பண்ணுவாங்க. உண்மையில உங்களை நான் ரொம்ப எப்படி பாராட்டேன்னா, இந்நேரம் ஆவியல் கூட ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிடும். ஆனா நம்ம முழிச்சிருக்கோம்னா உண்மையிலேயே உங்களுடைய அன்புக்கு மிகுந்த நன்றி. நான் எங்க குடும்பம்னு ஒரு குடும்பம் வந்து அவங்க பட்டிமன்றம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் விரைவாக முடிச்சோம். எங்க கலைஞர்கள் எப்படி இது வரைக்கும் நிகழ்ச்சி கொடுத்தாங்க? பின்னாடி நீங்க ஒன்றும் பரிசீலனை இல்லை. இன்னும் அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் அதனை தொடர்ந்து பட்டிமன்றத்துக்கு அதே மாதிரி நீங்க ஆதரவு கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும்.